கிராமத்து ஸ்டைலில் பருப்பு குழம்பு நல்ல தண்ணியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல தண்ணியாக பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட்டு பருப்பு குழம்புக்கு தேவையான பருப்பு வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப்பில் பாதி கப் அளவுக்கு மட்டும் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து அதே கப்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு ஒரு 2 தடவை கிட்ட நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப பாருங்க, சூப்பரா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த டைம்ல இந்த பருப்பு வேகிறதுக்கு அது மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 10 to 15 போல வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 3 கிட்ட நல்ல பழுத்த தக்காளி பழமா போட்டுக்கோங்க. அடுத்து வாசனைக்காண்டி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு கொத்து அளவுக்கிட்ட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசில் விடுங்க. கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு 2 விசில் வந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பருப்பு சூப்பரா நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இந்த பருப்பை கடையில் வச்சு நல்லா கடைஞ்சு எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரா கடைஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த பருப்பு கூட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு நல்ல அகலமான கடாயா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் மிளகு போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கோங்க. நம்ம போட்ட கடுகு, உளுந்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு சவந்து வந்த பிறகு ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 10 போல பூண்டு எடுத்து இடிச்சு வச்சிருந்தேன். அதை இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு இல்லாத பட்சத்துக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சூப்பரான வாசனையா இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நேர கீறி வச்சிருக்கேன். அதையும் போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பருப்பு குழம்பு எடுத்து இதுல ஊத்திடலாம். கொஞ்சம் தண்ணியா இருக்கும் போது கூட கொஞ்சம் ஊத்தி சாப்பிடும் போது சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த குழம்பு எல்லாத்தையுமே இதுல ஊத்தியாச்சு. இப்போ அந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டைம்ல உப்பு, புளி, காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்ப பாருங்க, சூப்பரா கொதி எலும்பியே வந்துருச்சு. இந்த டைம்ல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சாதத்துல நல்ல நிறைய குழம்பு ஊத்தி சாப்பிடும் போது அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த கிராமத்து ஸ்டைல் பருப்பு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.